வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம மில்க் புட்டிங் வித் பைனாப்பிள் ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஜெலட்டினோ அகரோ யூஸ் பண்ண போகிறது இல்லை. ரொம்ப சிம்பிள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு சின்ன சைஸ் பைனாப்பிள் எடுத்துக்கோங்க. அதை ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு அடைச்சி ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. நல்லா கல் மாதிரி ஆயிடணும், அது வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு, நல்லா கெட்டியாக இருக்குது. இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு பைனாப்பிள் ஜூஸ் சேருங்க. அடுத்ததாக வெனிலா ஐஸ்கிரீம் ஒரு 1/4 கப். இதோட ஒரு 2 பெரிய ஸ்பூன் சர்க்கரை, அரை எலும்புச்சம்பளத்தோட சாறு. இதை நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா க்ரீமியாக ஐஸ்கிரீம் மாதிரி வந்துடும். ஸோ இதோ நம்மளோட பைனாப்பிள் ஐஸ்கிரீம் டாப்பிங்க்கு ரெடி ஆகிடுச்சு. யூஸ் பண்ணுற வரைக்கும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அடுத்ததாக புட்டிங் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு அரை கப் அளவுக்கு பால் சேர்த்து கலக்கிக்கலாம். கட்டி விழாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு பால் சேருங்க. மொத்தமாக நம்மளுக்கு 2 கப் பால் தேவை. அரை கப் நம்ம முதல்ல கஸ்டர்ட் பவுடர் கலந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேருங்க. சர்க்கரை கரையிட்டும் நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கலந்து வச்சுருக்கிற அந்த கஸ்டர்ட் பவுடர் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிங்க. கட்டி விழாமல் கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கிளறிட்டே வாங்க, நல்லா கெட்டியாகட்டும். ஃபைனலாக இந்த மாதிரி இருக்கணும். இதை இப்போ நம்ம தேவையான சர்விங் பவுல்ஸ்க்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக தட்டி சமம் பண்ணிக்கோங்க. அடுத்ததை நம்ம கிண்ணத்தில் ஊற்ற போகிறோம். ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து நல்லா நெய் தடவிக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புட்டிங்கை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ரெஃப்ரிஜரேட்டர் சைடில் வைங்க, ஃப்ரீசர் சைடில் வைக்காதீங்க. இங்கே 1 மணி நேரம் ஆகிடுச்சு, நல்லா செட் ஆகிடுச்சு. அதனால் கிண்ணத்துலேருந்து வெளியே எடுத்துடலாம். இதோ புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதுக்கு மேலே நான் ஃப்ரெஷ்ஷான பைனாப்பிள் ஜூஸ் ஊற்றுறேன். நல்லா சூப்பராக ஜெல்லி மாதிரி இருக்கும். பால் பிடிக்காத குழந்தைங்க கூட இதை ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இங்கே ஜாரில் ஊற்றின புட்டிங் கூட நல்லா செட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண பைனாப்பிள் ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் வச்சுருங்க. இதை சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.